சில காலேஜஸ் இருக்கும்ல, அங்க வந்து ஒண்ணு அகாடமிக் சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா அங்க கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸே வேற லெவல்ல நடக்கும். இது மூணும் இருக்கிற காலேஜ்ல கம்பல்சரி ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எம்டிடி ஹிந்து காலேஜில் அப்படி இல்லை. டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, நேஷனல் லெவல் கல்ச்சுரல் வின்னர்ஸும் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் ஒரு பேடனாக இருந்ததில்லை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பே பண்ணுற மாதிரி தான் கம்மியான ஃபீஸில் எங்கள் காலேஜ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட எம்டிடி இந்து காலேஜ் 1879 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரநாத் அவர்கள். எல்லா காலேஜ்லேயும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரோல் மாடலில் இருப்பாங்க. ஆனால் எனக்கு எங்கள் காலேஜ்லேயே படித்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் போனவங்க தான் எனக்கு ரோல் மாடலாக இருக்காங்க. அப்படி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரத்னவேல் பாண்டியா சார் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்காங்க. அப்புறம் சுப்பிரமணியம் அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அயோத்தி மூவி எடுத்த டைரக்டர் மந்திரமூர்த்தி சார் எங்களோட முன்னாள் மாணவர்கள் தான். இது போக இந்த தமிழ்நாட்டின் முன்னணி நிறுவனங்களான ராம்கோ மற்றும் டிவிஎஸ் ஃபவுண்டர்ஸ் எங்கள் காலேஜில் தான் படித்தாங்க. ஆஸ் அ எம்டிடி ஹிந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் இதை சொல்லலை, ஆஸ் அ யங்ஸ்டராக நான் இதை சொல்கிறேன். எங்களோட காலேஜில் ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அண்ட் ஆல்ரவுண்ட் எக்ஸலன்ஸாகவும் இருக்குது. இதை விட ஒரு காலேஜில் சேர்றதுக்கு உங்களுக்கு வேறு என்ன வேணும், உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள்.